ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி ப்ரொமோ வந்திருக்குங்க. இந்த ப்ரொமோவில் வந்து காவேரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தவங்க விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. காவேரி எங்கே போனாங்க அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. அங்கே நிறைய பேர் லேடிஸ் இருக்காங்க. அந்த இடத்துல காவேரி இருக்காங்க, கச்சிப்பில் கையை வச்ச நெத்தியில் கையை வச்ச மாதிரி இருக்காங்க. ஆனால் விஜய் ஆஃபீஸில் இருக்கார். விஜய்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் காவேரி கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. விஜய் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. அங்கே பக்கத்தில் இருந்தவங்க காவேரி வந்து இல்லை என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ப்ரொமோ நாளைக்கான ப்ரொமோ இதுதான் போல். நாளைக்கு எபிசோடு இதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன் அப்படின்னா காவேரி திரும்ப கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கனவுலேயே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம உள்ளே போனோன்னா நம்ம விஜய் வந்து நம்மக்கிட்ட கையெழுத்து வாங்கிடுவார், நம்ம வந்து போயிடலாம், திரும்பவே போயிடலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் காரை எடுத்துகிட்டு வராங்களா, காரை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு வராங்களா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி புரியல. விஜய் ஒரே டென்ஷனாக பரபரப்பாக இருக்கார். அங்கே ஒரு 10 லேடிஸ் அங்கே வந்து இருக்காங்க. ஆனால் காவேரி கீழே இறங்கிட்டாங்க காரை விட்டு. காருக்குள்ளே இருக்கும்போது யார் ஏதாவது பண்ணிட்டாங்களா, கல் கொண்டு எரிஞ்சிட்டாங்களா, இல்லை பசங்க விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது நடந்துச்சா, என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. ஆனால் காவேரி மட்டும்தான் தனியாக இருக்காங்க. அதாவது காவேரி நெத்தியில் காயமாக இருக்கும்போது விஜய் ஓடி வராரு. அதோட ப்ரொமோ முடியுது. இது ஒன்றுமே புரியலையே. நான் நினச்சேன் காவேரி உட்காந்துருக்கு வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது பிரேக் எதுவும் பிடிக்காமல் ஏதாவது யோசனை பண்ணிக்கிட்டே வரப்போ பிரேக் எதுவும் பிடிக்காமல் வந்து ஏதாவது இடிச்சிருச்சா அப்படின்னு நான் யோசித்தேன். இது என்னென்னு ஒன்றும் புரியல. நிறைய பேர் இருக்காங்க. பார்க்கலாம். இப்போ எபிசோடு வந்தால் தான் இதை பற்றி நமக்கு முழுசாக தெரிய வரும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் பயங்கரமாக பதட்டத்தில் இருக்கார் விஜய். என்னாச்சு காவேரிக்கு, என்னாச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்